அந்த பஸ்ஸை வந்து அவர் பிடிச்சா அவரோட லைஃப் எப்படி இருக்கு, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணா அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். பட் இதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. பட் இங்க 12B வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, தளபதியில எப்படி லைட்ஸை வச்சு சில விஷயம்லாம் கன்வே பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு மேஜர் க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ கைஸ், நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம 12B படத்தோட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் 12B படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. 12B 2001ல வந்த ஒரு ரொமான்டிக் டிராமா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஜீவா சார். இந்த படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து டூயல் நரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட பேரு 12B. டைரக்டா ஒரு பஸ்ஸோட ரெஃபரன்ஸ். இந்த பஸ்ஸோட ரெஃபரன்ஸ் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் மேஜர் கான்செப்ட். இப்ப ஹீரோ வந்து இன்டர்வியூக்காக ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து அவர் 12B பஸ்ஸை தான் பிடிக்கணும். அந்த பஸ்ஸை வந்து அவர் பிடிச்சா அவரோட லைஃப் எப்படி இருக்கு, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணா அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத இதோட கான்செப்ட். அந்த டூயல் நரேஷன் கான்செப்ட் இங்க அப்ளை பண்றாங்க. பட் இதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. ஹீரோ வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டா அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிச்சிட்டு, ஹீரோ வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிதான் அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம காமிச்சிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல ரெண்டு கேரக்டருமே, அதாவது பஸ்ஸை பிடிச்ச ஹீரோவும் இருப்பாரு, பஸ்ஸை மிஸ் பண்ண ஹீரோவும் இருப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு கேரக்டரும் வச்சு படம் மூவ் ஆகும். அதுதான் ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட். பிகாஸ் அது நடக்கவே நடக்காதுல்ல. ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷன் படி லைஃப் ப்ரொசீட் ஆயிருக்கும். பட் இங்க வந்து ரெண்டுமே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரியோட பேஸ் லைன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸை மிஸ் பண்றது அண்ட் பஸ்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பேஸ் லைன். இது வந்து டைரக்டா ஹாலிவுட் மூவில தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. 1998ல வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி தான் அது. இந்த ஸ்லைடிங் டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கேரக்டர் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்க வந்து 12Bல நமக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. பட் இங்க 12B வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, ஹீரோஸோட லுக். அந்த பஸ்ஸை பிடிச்ச ஹீரோ அண்ட் பஸ்ஸை மிஸ் பண்ண ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்குமே லுக் வந்து ரொம்பவே சிமிலரா தான் இருக்கும். மேஜர் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஷஃபிள் ஆகி தான் வந்துட்டு இருக்கும். ஆல்டர்னேட்டிவா பஸ்ஸை பிடிச்ச ஹீரோட சீக்வன்ஸ் காமிப்பாங்க அண்ட் அப்படியே பஸ்ஸை மிஸ் பண்ண ஹீரோட சீக்வன்ஸ் காமிப்பாங்க. இந்த மாதிரி வரதுனால ஆடியன்ஸ்க்கு வந்து எது எந்த ஹீரோ அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு செட்டில் ஆகுற டைமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கு படம் ஃபுல்லா. பட் இதை வந்து அவங்க கிளியர் பண்றதுக்காக அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் இது இல்லாமல் இன்னொரு மேஜர் எலமெண்ட்டை வச்சு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு க்ளூஸ் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சீன் பை சீன் போயிடலாம். ஹீரோ சக்தி இவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அண்ட் அப்படியே அவர் இன்டர்வியூ கிளம்புறதை காமிக்கிறாங்க. இவர் இன்டர்வியூ கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டைலாக் சொல்றாரு. அந்த டைலாக் வச்சு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. சார், ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தால லைஃப்ல எத்தனையோ மாற்றங்கள் வந்துடும் சார். அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நான் இன்டர்வியூக்கு போனோம், அதை விட முக்கியம் நான் டைம்ல போறதா முக்கியம் சார். அடுத்து ஹீரோயின் ஜோவோட இன்ட்ரோ. அப்புறம் என்ன, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி சில வேலைலாம் நடந்துட்டு இருக்கும். அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சக்தி வந்து ஹாஸ்பிட்டல் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் நோட் பண்ணுங்க. சேரோட கலர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்களேன். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் அவங்க வந்து ஸ்பிளிட் ஆக போறாங்க, ரெண்டா பிரிய போறாங்க அப்படிங்கிறதுக்கு. இது ஆல்ரெடி நம்ம எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டிலக்ஸ் படத்துல வந்து காஜிங்கிற கேரக்டர் ரெண்டா பிரிய முன்னாடி அங்க இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து டபுளா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சேம் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து டபுளா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த 12B சீன் தான். அங்க வந்து அவங்க பஸ்ஸை பிடிக்க போறான். ஒரு ஆட்டோ குறுக்க வந்து அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறான். ஸோ இந்த இடத்துல வந்து டேரக்டரோட ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த வாய்ஸ் ஓவர் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா படம் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இவரே அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டா இன்டர்வியூக்கு போயிருந்தாருன்னா அந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கதையும் தான் பார்க்கலாமே. அதுக்கப்புறம் டைம் ரீவைண்ட் ஆகுது. சக்தி ஓடுறான், பஸ்ஸை பிடிச்சிடறான். பஸ்ஸை பிடிச்சு உள்ள போன அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கேமரா பேன் ஆகி இந்த சைடு இன்னொரு சக்தி, பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி, ரெண்டு பேருமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்பிளிட் ஆயிட்டாங்க அண்ட் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு இங்கே கன்வே பண்ணிட்டாங்க. தளபதியில எப்படி லைட்ஸை வச்சு சில விஷயம்லாம் கன்வே பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு மேஜர் க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷன்ஸ். இப்போ நீங்க வந்து இந்த ஃப்ரேம் ஒரு டைம் லைனா எடுத்துக்கோங்க. அந்த சைடு சக்தி இருக்காரு, பஸ் ஏறி முன்னேறி இந்த சைடு ஆஃப் த ஃப்ரேம்க்கு வந்துடுறாரு. ஸோ பஸ்ஸை பிடிச்ச சக்தி வந்து இங்க இருக்காரு, பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி வந்து அங்கேயே இருக்காரு. ஃப்ரேம் இப்படி வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல வந்து பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி, இந்த இடத்துல வந்து பஸ்ஸை பிடிச்ச சக்தி. ஓகே, இவங்க 2 பேருக்கும் நடுவில் காமனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஜோ தான். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இதில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை நோக்கி தான் இந்த 2 கேரக்டரும் ட்ராவல் பண்ணுறாங்க. லிட்ரலாகவே அதான் நடக்குது. இந்த சைட் ஆஃப் த ஃப்ரேமில் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த சைடு வருவார். அண்ட் பஸ்ஸை பிடிச்ச சக்தி வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வருவார். ஸோ இதான் டைரக்ஷன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேமோட எண்ட்லேருந்து இந்த சைடு வந்தாருன்னா பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி, இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த எண்ட்லேருந்து அந்த சைட் போனார்னா அவர் வந்து பஸ்ஸை பிடிச்ச சக்தி. இதுதான் இங்கே இருக்க மேஜரான க்ளூ. நம்ம அப்படியே சீன் வைஸ் பார்த்துட்டே வரலாம். எத்தனை சீன்ல இது அப்ளை ஆகுது, படம் ஃபுல்லாக அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்வியூ சீன். இந்த இன்டர்வியூக்கு போகிற வழியை வந்து நம்மளுக்கு வந்து டாப் ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி பஸ்ஸை பிடிச்ச சக்தி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த சைட் ஆஃப் த ஃப்ரேம்லேருந்து அவர் அந்த சைட் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி அப்புறமா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஆஃப் த ஃப்ரேம்லேருந்து உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டைரக்ஷன் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதா? அண்ட் ஒரு தடவையும் பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி அப்படின்னு சொல்றது ரொம்ப இதாக தான் இருக்கு. ஸோ சக்தி நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சக்தி நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸை மிஸ் பண்ண சக்தி. சக்தி நம்பர் 2 பஸ்ஸை பிடிச்சிட்டாரு. ஸோ இதான் கோட். நம்ம அப்படியே இதை வச்சே டிராவல் பண்ணலாம். அகெயின் சக்தி நம்பர் 1 பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. சக்தி நம்பர் 2 பஸ்ஸை பிடிச்சிட்டாரு. சக்தி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காரு. அவர் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு வேற வழி இல்லாமல் ஃப்ரெண்டோட போய் ஜாயின் ஆகி மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்க்குறாரு. சக்தி நம்பர் 2 வந்து பஸ்ஸை பிடிச்சிடறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறாரு, வேலை கிடைச்சிருது, பேங்க்ல வேலை பார்க்குறாரு. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அப்படியே காமிச்சிட்டே வந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க நல்லா செட்டில் ஆகி, அதாவது அந்த இடத்துல அவங்க செட்டில் ஆகி போகும்போது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வாங்குற ஃபர்னிச்சர்ஸ் வந்து அவங்க ஏர்னிங்ஸ் தகுந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே சக்தி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உடன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சைட் சக்தி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சோஃபா செட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரெஸ்ஸிங்ல இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சக்தி வந்து ஒரு மெக்கானிக், அதனால வந்து அவர் எப்பயுமே கொஞ்சம் கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு டக்கின் பண்ணாமல் அந்த மாதிரி தான் அவர் சுற்றிட்டு இருப்பாரு. இந்த சைட் சக்தி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக பேங்க்ல வேலை பார்க்குறாருல, ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம்ல இருப்பாரு. இது வந்து நமக்கு பார்க்கும் போதே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சொன்ன இந்த காமன் ஃபேக்டர் ஜோ வந்து 2 பேருமே பார்க்கும்போது அவங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து வராங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அது சக்தி நம்பர் 1 அந்த சைட்ல இருந்து வராரா, அண்ட் சக்தி நம்பர் 2 இப்படி வராரா. வீடியோவே பாருங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. டைரக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே நோட் பண்ண மாட்டாங்க. அண்ட் காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது அப்படிங்கிறதுனால வந்து கலர்ஸை வச்சு நிறைய இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி நம்பர் 1 கார் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ, அண்ட் உள்ள வந்து அவர் ரெட் கலர் ஷர்ட் போட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சக்தி நம்பர் 2க்கு வந்து கார் கலர் ஒயிட்டாக இருக்கும், உள்ள வந்து அவர் வந்து கிரீனிஷ் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஜோ வந்து ரெட் கலர் கார்ல போயிட்டு இருப்பா. இந்த இடத்துல என்ன சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் கார்ல போற ஜோ வந்து சக்தி நம்பர் 1 சேஸ் பண்ணிட்டு போவான். ஸோ துரத்திக்கிட்டே போகும்போது இந்த சைட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இவன் வந்துட்டு இருப்பான். சக்தி நம்பர் 2 ஆஃபீஸ் போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் அந்த மெயின் ஃபேண்டசி எலிமெண்ட் நடக்குது. அப்படியே கொலைட் ஆகுறாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோவும் அந்த சக்தி நம்பர் 2வும் கொலைட் ஆகுறாங்க. சக்தி நம்பர் 1 கிராஸ் ஆகி போயிடுறான். இவங்க 3 பேருமே ஒரு ஃப்ரேம்ல இருக்காங்க, which is practically impossible. பட் அதான் இங்கே இருக்க ஃபேண்டசி, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே. ஸோ அது நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிடுறாங்க. அப்பயுமே அந்த டைரக்ஷன் நோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். சக்தி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜோ பார்த்து பக்கத்தில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அண்ட் சக்தி நம்பர் 1 வந்து ஜோ பார்த்து பக்கத்தில் போய் ப்ரப்போஸே பண்ணியிருப்பான். அடுத்து ஹோலி செலிப்ரேஷன். இந்த இடத்துல அதே ஃப்ரேமிங் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு சைடு வந்து அந்த எண்ட்ல வந்து சக்தி 1 இருக்கான், இந்த சைடு வந்து சக்தி 2 இருக்கான், சென்டர்ல ஜோ நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ இதான் அதோட ஃப்ரேமிங். இந்த இடத்துல நடந்து போகும்போது சில பேர் கலாய்ச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சக்தியும் அந்த கலாய்ச்சால அப்படியே அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராங்க. இப்போ ஃப்ரேம் மூவ்மெண்ட் பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரோட ஷர்ட் கலருமே எல்லோ. 2 பேருமே இப்போ வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் தாண்டி வெளில இருக்கிறதுனால அந்த டக்கின் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலான வேர்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அண்ட் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருவாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சு சக்தி நம்பர் 1 நம்மளுக்கு காமிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓடிட்டாங்க, என்னால் அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2மே எல்லோ ஷர்ட் தான். பட் சக்தி 2வோட எல்லோ ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு
பிளாக் மார்க் மாதிரி ஒரு பிளாக் டேக் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு அங்கே போய் ஃபைட் பண்ணது எல்லாமே வந்து சக்தி 2 தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் சக்தி நம்பர் 1 வந்து பொய் சொல்ல, அவரும் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அங்கே போய் பார்க்கறதுக்குள்ளேயே அவங்களாம் ஓடி இருப்பாங்க. அது ஓடினவங்கள போய் அடிச்சது வந்து சக்தி 2. இதுதான் அங்கே நடக்கிற ஒரு சின்ன பிளே. இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அடிச்சுட்டு வந்து பொய் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன தாட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நோட் பண்ண அப்புறம் தான் அந்த சின்ன டேக் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த டைரக்ஷன் மேட்டரை வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சக்தி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கடைசியில் காரில் இந்த சைட் இப்படி வர மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் சக்தி 2 வந்து இந்த சைட்ல இருந்து ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது சக்தி 1 அந்த எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ல இருந்து இப்படி வரும்போது ஆக்சிடென்ட் நடந்துருது. அண்ட் சக்தி 2 வந்து இந்த சைட்ல இருந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடந்தது. 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அந்த இடத்துல நடக்கிற டிரான்சிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கேரக்டர் ஒரு லைஃப். அவங்க எப்படி 2 ரோல் ப்ளே பண்ண முடியும்? அதுவும் ஒரே இடத்துல முடியாதுல்ல. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா யாரோ ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். ஸோ இந்த ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் பிழைச்சது வந்து ஒரு ஆள் தான். யார் அந்த ஆள்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன காமிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃப்ளோவில் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஓடி வராரு, பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் இமேஜினேஷனில் டைம் ரீவைண்ட் ஆகி தான் அவர் பஸ்ஸை போய் பிடிக்கிறாரு. ஸோ அந்த டைம் ரீவைண்ட் ஆகுறது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் பாசிபிள் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இந்த டைம் ரீவைண்ட் ஆகி பஸ்ஸை பிடிச்ச சக்தி, அதாவது சக்தி 2 வந்து இறந்துருவாரு. சக்தி 1 வந்து படைச்சுக்குவாரு. பிகாஸ் தட் இஸ் த ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த ஒரு சீன் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சோடனே டைரக்டரோட வாய்ஸ் ஓவர். பஸ்ஸை பிடித்து விட்ட சக்திக்கு காதலை பிடிக்க முடியவில்லை. பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை என்றாலும் இந்த சக்தி காதலை பிடித்து விட்டான். இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் அந்த நியூ கான்செப்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்காகவே இந்த படத்தை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ தட் இனிமே வர டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி புது புது கான்செப்டை வச்சு ஸ்டோரிஸ் ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வேற ஏதாச்சும் படத்துக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Ashwin.